ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீட்டில் வந்து மாம்பழம் வந்து நிறையா இருந்துச்சு. சரி, அதை வச்சு கேக் பண்ணிடலாம், பாப்பாவுக்கும் வித்தியாசமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் நான் வந்து எப்போவுமே கேக் வந்து கோதுமை மாவில் தான் செய்வேன். இந்த தடவை கோதுமை மாவு இல்லாட்டி சத்துணவு மாவு இருக்குது பார்த்திங்களா, அந்த இதில் பண்ணுவேன். இந்த தடவை எங்கள் மாமா வந்து ஒரு ஹெல்த் மாவு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதில் இப்போ ரெண்டு கப்பு அந்த கிண்ணத்தில் நான் 2 கப்பு மாவு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு சோடா உப்பு எடுத்துக்கிட்டேன். அப்புறமா சால்ட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு நான் வந்து சலிச்சுக்கிட்டேன். அடுத்து மாம்பழத்தோட பல்பெல்லாம் மட்டும் எடுத்து அதை வந்து கட்டி இல்லாமல் நம்ம விக்கு வச்சு மட்டும் இது பண்ணிக்கிட்டேன். கட்டி இல்லாமல். அப்புறம் வந்து நாட்டு சக்கரை அந்த மாவில் போட்டாச்சு. மாவு, சோடாப்பு, உப்பு, நாட்டு சக்கரை எல்லாத்தையுமே நான் சலித்து எடுத்துக்கிட்டேன். சலித்து எடுத்து அந்த மாம்பழ பல்ப்பில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது கொஞ்சம் இதாக கட்டியாக தான் இருந்துச்சு, பார்த்து பண்ணுங்க. பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் சலிச்சு எடுத்த மாவு வந்து மாம்பழ பல்ப்போடு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் மிக்ஸ் பண்ணுறேன்டா. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கிறேன். நான் 1 கிளாஸ் பால். இது வந்து சின்ன கப் பால் தான், ஆனால் சின்ன கிளாஸ் பால் தான். இது ஒரு 150 கிராம்ஸ் பிடிக்கும், 150 ml. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா அரை கிளாஸ் அளவுக்கு ரைஸ் பிராண்ட் ஆயில் எடுத்து ஊற்றிக்கிறேன். எண்ணெய் மஞ்சள் கலரில் தெரியும். ஆமாம், எண்ணெய் வந்து மஞ்சள் கலரில் தான் இருக்கும். ஏன்னா அந்த வீடியோக்கு பேசும்போது எங்கள் பாப்பா ஊடால கேள்வி கேட்குறாங்க. இதை செய்யும்போது எங்கள் பாப்பா பக்கத்தில் தான் இருந்தாங்க. நம்ம கேரமல் கேக் புட்டிங் செய்யும்போது இருந்த மாதிரி. அப்புறம் இது செஞ்சு முடிச்சுட்டு இதை வேகங்குள்ளேயுமே எங்கள் பாப்பா வந்து ரொம்ப ஆர்வமாக இதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் அவசரமாக தான் பார்த்து சூடோடையே, அதனால் எங்கள் பாப்பாவுக்கு கட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் கேக்கு வந்து ஆற விட்டு சாப்பிடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். உள்ளே கொலன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக பாஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம இப்போ பால், எண்ணெய் எல்லாமே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கேக் ட்ரேயில் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா என்கிட்ட பட்டர் ஷீட் கிடையாது. அதனால் வந்து கேக் ட்ரேயில் வந்து ஆயில் தடவிட்டு ஒரு பேப்பர் வந்து ஒயிட் பேப்பரை வந்து நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் வந்து அப்ளை பண்ணி அந்த கேக் ட்ரேயில் வச்சுட்டேன். இப்படி வச்சா வந்து கொஞ்சம் அடியில் வந்து பிடிக்காமல் இருக்கும். நான் வந்து எப்படி செய்ய போகிறேன்னா, ஒரு ஓட்டை சட்டி எடுத்திருக்கேன். அந்த சட்டியில் ஸ்டாண்டு வச்சு நம்ம நார்மலாக வந்து அதை வந்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணி இந்த கேக் ஊற்றி வச்ச ட்ரேயை வந்து உள்ளே வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வந்து 20 மினிட்ஸ் கிட்ட அதை வந்து விட்டுட்டேன். அதாவது வந்து 5 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக வந்து குக் பண்ணணும். ஃபாஸ்ட்டில் வச்சிடணும் இந்த ட்ரே உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி. இதை வச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக, அதுக்கப்புறம் வந்து 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் இருக்கணும். நான் வந்து இந்த ஆயில் மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். அப்புறம் இந்த பேப்பரை வச்சுக்கிறேன். பேப்பரை வச்சுட்டு அது வந்து ஆயிலில் நல்லா இதானோடனே இந்த மாவு வந்து அதில் நான் ஊற்றிக்க போகிறேன். இப்படி பண்ணதான் வந்து எனக்கு அடியில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்காது. அப்படியே பிடிச்சிருந்தாலும் அந்தளவுக்கு வந்து அந்த இதில் ஒட்டியிருக்காது. இதிலேருந்து எடுக்கும் போதுமே நீங்கள் ஆற விட்டு எடுங்க, அப்போ தான் கேக் நல்லா வரும். எங்கள் பாப்பா செஞ்ச அவசரத்துக்காண்டி நான் வந்து சூடோடையே ஊற்றி எடுத்துட்டேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ள கொலன்னு இருக்கிறது எனக்கே ஃபீல் ஆச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு மாம்பழத்தை மட்டும் எடுத்து அதை கொஞ்சம் கட் பண்ணி அது மேலே வந்து போட்டுக்கிட்டேன். நான்
நம்ம வந்து ஜூஸ் மாதிரி இந்த பல்ப் எடுத்து போட்டோம். இப்போ இந்த பல்ப்பை மட்டும் கட் பண்ணி மேலே வந்து டெக்கரேஷனுக்காண்டி போட்டுட்டு 2 டேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ட்ரேயை கேப்பெல்லாம் இருந்தால் கூட வந்து காற்று இல்லாமல் இது பண்ணிக்கலான்ட்டு. அப்புறம் ஒரு குச்சியை வச்சு ஸ்பூன் கத்தியை வச்சே வந்து மேலே வந்து ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மாம்பழம் இந்த சத்து மாவுலலாம் வேறு என்ன மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லுங்கள். என்னம்மா? இல்லை இன்னும் ஆகலை. இது வீடியோ பார்க்கும்போதே ரெடி ஆச்சான்னு கேட்குறாங்க பாருங்கள். இன்னும் நான் வந்து அடுப்பில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து நம்ம ஹீட் பண்ணி வச்சுட்டு ஸ்டாண்டு வரைக்கும் வச்சாச்சு. இப்போ நம்ம ட்ரே உள்ளே வச்சிடலாம். ட்ரே உள்ளே வச்சாச்சு. இது வந்து நான் க்ளோஸ் பண்ணலை, ஏன்னா புஷ்ஷுன்னு பொங்கி வரும்போது பார்த்திங்கன்னா அது தட்டுக்கிட்ட மேலே ஒட்டிக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம தண்ணி ஊற்றலை, அதனால் வந்து இதில் வந்து நம்ம மூட தேவையில்லை. மூடிட்டு வெயிட் வச்சாச்சு. நான் ஒரு உரலை வந்து மேலே வெயிட் வச்சுக்கிட்டேன். 5 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டு, பேக்கி 15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் மீடியம், ஒரு 5 நிமிஷம் மீடியம், அதுக்கப்புறம் 10 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுருங்க. ஊடாக ஒரு தடவை ஓப்பன் பண்ணி ஒரு போட்டு இல்லாட்டி ஒரு குச்சியை வச்சு குத்தி பாருங்கள். அந்த இதில் ஒட்டாமல் இருக்கணும். நான் ஏற்கனவே ஒருக்கா குத்தி பார்த்தேன், அதில் முதல்ல வந்து ஒட்டுச்சு. 2வது தடவை குத்தி பார்க்கும்போது அப்புறம் வந்து எடுத்துட்டேன். இது எங்கள் பாப்பாவோட அவசரத்தினால நான் வந்து சூடோடையே வந்து கவுத்திட்டேன் பாருங்கள். சூடோடையே கவுத்துனதுனால நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் வந்து குழப்பம் எனக்கு அந்த ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் வந்து நீங்கள் ஆற விட்டு இருங்க, நல்லாயிருக்கும். நம்ம கேரமலில் திருப்பின மாதிரியே திருப்பிட்டு எல்லாம் பண்ணியாச்சு. இதில் வந்து திருப்பினோடனே நான் வந்து பேப்பரை எடுத்துட்டேன். இதுலேயும் லேசாக வந்து கொஞ்சோண்டு பிடிச்சிருந்துச்சி. இப்போ வந்து நீங்கள் இந்த ஷீட்டு வைக்காமல் வச்சுருந்தீங்கன்னா பாதி இதுக்கு பிடிச்சிருக்குங்க. இதில் வந்து லைட்டாக பிடிச்சிருந்துச்சி. எனக்கு அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் இது வந்து பிடிச்சிருந்துச்சி. ஆனால் எங்கள் மாமா வந்து அதெல்லாம் சாப்பிடக்கூடாது சொன்னாங்க. பாப்பாவுக்கும் கொடுக்கல. கட் பண்ணி கட்டுறாங்க பார்க்கலாம். எங்களை பாப்பாவோட ரியாக்ஷன் எப்படி பாருங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் முட்டை சேர்த்துக்கலாம், இல்லை தயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்து எதுவுமே சேர்க்கலை. நான் சூடோடு கட் பண்ணுறது அந்த கொலகொலப்பு தெரியுது பாருங்கள். நேரம் ஆக ஆக சூப்பராக இருந்துச்சு. இன்னும் பாருங்கள், இந்த மாம்பழம் பல்போட பாப்பா கொடுக்குறேன். கடி என்னாச்சு? வச்சப்போ சுடுதால வந்து வாயிலேருந்து எடுத்து துப்பிட்டாங்க. 2வது சூப்பராக இருக்குன்னு சொல்லி அவங்க கேட்டு கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.